வாங்க மக்களே, வீட்லேயே பிளெயின் கேக் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் 3 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா இப்படி நுர வரும்படி நல்லா கலக்கிங்க. அது கூட 2 டம்ளர் சர்க்கரையை மிக்சியில் இப்படி பவுட்ராக பண்ணியிருக்கோம், அதை கூட சேர்த்து கலக்கிக்கலாம். அதுவும் கூட 1 டீஸ்பூன் பிரேக்கிங் பவுடரும் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கிறோம். பிரேக்கிங் பவுடர் போடணும், பிரேக்கிங் சோடா போடக்கூடாது. கூட ஒரு சிட்டிக்கு உப்பும் கலந்துட்டு நம்ம எந்த டம்ளரில் சர்க்கரை எடுத்தோமோ அதே டம்ளரில் 3 டம்ளர் மைதா மாவு கூட சேர்த்து நல்லா கலந்துக்குவோம். கலந்த பிறகு ஒரு 25 கிராம் வெண்ணெய், 25 கிராம் சமையல் எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்துக்குவோம். கலந்த பிறகு அது கூட 1 டீஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் பால் இதை சேர்த்து நல்லா கெட்டியாக அப்படி வரும்படி நல்லா கலந்தாச்சு. இப்போது நம்ம கேக்கை ரெடி பண்ணிடலாம். ஒரு ஓவனில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ண பிறகு ஓவன் ஓப்பன் பண்ணி ஒரு சதுரமான பாத்திரத்தில் பட்டர் பேப்பர் வச்சு அதில் நல்லா இப்படி அந்த கலவையை ஊற்றிட்டு இந்த டீஸ்பூனில் நல்லா இப்படி குறுக்கும் நெருக்கும் கலந்துங்க. அதில் ஏதாவது கட்டி இருந்தால் உடஞ்சிடும். இப்போ நம்ம ஓவனை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓவன் ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சுட்டு 180 டிகிரி பார்த்துங்க, 180 டிகிரி செல்சியஸ்லேயும் 30 நிமிஷம் இதை நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், உள்ள கேக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள், அப்படியே சுற்றி சுற்றி வருது பாருங்கள். இப்போது 30 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கேக்கு எப்படி வந்துக்குதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், கேக் சூப்பராக வந்திருக்குது. அதை ஒரு இடிக்கிலையோ இல்லை துணியிலையோ இந்த மாதிரி பிடிச்சி கீழே இறக்கிங்க. ரொம்ப சூடாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பொன்னிறமாக எவ்வளோ சூப்பராக இந்த கேக்கு வந்திருக்கு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வீட்லேயே எவ்வளோ சூப்பராக இந்த கேக்கை பேக்கரிக்கு போகாமல் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். நம்ம வீட்லேயே இதை ஆரோக்கியமாக செஞ்சதுனால சின்னவங்க முதல் பெரியவங்க வரை இதை விரும்பி சாப்பிடலாம். நீங்களும் அந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.